இன்னைக்கு குச்சி சமையல்ல காலை உணவு வெண்பொங்கல் தேங்காய் சட்னி பார்க்கலாம் வாங்கம்மா. அடுப்புல குக்கர் வச்சாச்சு. வெண்பொங்கலுக்கு தாளிச்சு விடலாம் வாங்க. எண்ணெய் ஊத்திக்கலாமா? உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காயட்டுமா? நல்லா எண்ணெய் சூடா அரைட்டும். எண்ணெய் காய்ஞ்சிருச்சுங்கம்மா. இப்ப மிளகு ஒரு ஸ்பூன், ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாமா? ரெண்டு பொரியட்டும், வெயிட் பண்ணுங்க. மிளகு ஜீரகம் நல்லா பொரியட்டுமா. ஒரு துண்டு இஞ்சி எடுத்து நல்லா நறுக்கி வச்சிருக்கேம்மா சின்ன சின்னதா. அந்த இஞ்சியும் சேர்த்துக்கலாமா? கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து நறுக்கி வச்சிருக்கேன் பொடிசு பொடிசா, அதையும் சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகம் இஞ்சி கருவேப்பிலை நான் நல்லா பொரியட்டுமா. நல்லா பொரியட்டும். கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாமா? கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். புரிஞ்சிருச்சுங்கம்மா. மிளகு நம்ம போட்ட மிளகு ஜீரகம் இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்ப தண்ணி ஊத்திக்கலாமா? இதுல இந்த டம்ளர்ல 2 டம்ளர் அரிசி 1 டம்ளர் பருப்பு வச்சிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி வைங்க, கரெக்டா இருக்கும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்கம்மா. தண்ணி ஊத்தியாச்சு, உப்பு போட்டுக்கலாமா? உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டுங்கம்மா. ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். நான் சொல்ற அளவுக்கு வச்சு பாருங்க, நல்லா இருக்கு பொங்கல். தண்ணி ஊத்தியாச்சுங்கம்மா, கிண்டியாச்சு. தட்டு போட்டு இப்ப மூடிக்கலாமா? கொதி வர நினைக்கு ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கம்மா. வாங்கம்மா, தண்ணி கொதிக்கட்டும். அதுக்குள்ள ஏமா தேங்காய் உரிக்கிறாங்க. தேங்காய் தண்ணி ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. தேங்காய்க்காக ஒரு ஆள் வெயிட்டிங்ல இருக்காரு. வாங்க தேங்காய் சட்னி ரெடி பண்றதுக்கு. தேங்காய் உடைச்சாச்சு. வாங்க அப்ப சட்னிக்கு ரெடி பண்ணலாம் வாங்க. இப்ப தேங்காய் எடுத்துக்கலாங்கம்மா. இப்ப அரிசி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கீங்கம்மா. அதான் அரிசியை போட்டுக்கலாம். அரிசியும் பருப்பும் போட்டுக்கலாங்கம்மா. 2 டம்ளர் அரிசி, 2 டம்ளர் அரிசிங்கம்மா. 1 டம்ளர் பாசி பருப்பு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அது சேர்த்துக்கலாம் வாங்க. அரிசி சேர்த்தாச்சுங்கம்மா. அரிசியும் பருப்பு சேர்த்தாச்சு. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். ஒரு கிண்டு கிண்டிட்டு உப்பை செக் பண்ணிக்கலாமா?
எல்லாம் கரெக்டா இருக்குங்கம்மா. இப்ப குக்கரை மூடிடலாமா? குக்கரை மூடியாச்சுமா. மூடி விசில் போட்டுடலாமா? வாங்கம்மா, நம்ம செடியில பச்சை மிளகா பிடிக்கலாமா? சட்னி அரைக்கிறதுக்கு ஃப்ரெஷ்ஷா. வாங்கம்மா, நம்ம தோட்டத்துல பறிச்ச பச்சை மிளகா சட்னி அரைக்கலாம் வாங்க. எடுத்துங்கம்மா, வாங்க பொங்கல் இறக்கி வச்சிடலாம். பொங்கல் இறக்கி வச்சுக்கம்மா. கொஞ்சம் விசில் இதாகட்டும். அது மணிக்கு நம்ம தோட்டத்துல போய் இலைய எடுத்துட்டு வந்துடலாம். வாங்கம்மா, வாங்கப்பா, நம்ம தோட்டத்துல போய் இலைய எடுத்துட்டு வரலாம். வாங்க வாங்கப்பா, நம்ம இலைய எடுத்துக்கறலாம். வாங்க, நம்ம தோட்டத்துல இலைய எடுத்தாச்சு. வாங்கம்மா, நம்ம கேஸ் இது குக்கரை ஏர் போயிருக்கு. இப்ப குக்கரை திறந்து பார்த்துக்கலாமா? திறந்து பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்கம்மா, நம்ம வெண்பொங்கல், நம்ம வச்ச வெண்பொங்கல் எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கம்மா. இந்த மாதிரி நான் சொல்ற மாதிரி வச்சு பாருங்க ஒரு தடவை. நல்லா சூப்பரா இருக்குமா. குழஞ்சு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க. வெண்பொங்கலை பாருங்க. நான் சொல்ற மாதிரி வைங்க, நல்லா டேஸ்டா இருக்குமா. பாருங்க, நம்ம வெண்பொங்கல் ரெடி. வெண்பொங்கலுக்கும் தேங்காய் சட்னி இன்னைக்கு காலையில டிஃபன் பாத்துக்கோங்கம்மா. பொங்கல் ரெடி ஆயிடுச்சுங்கம்மா. வாங்க பொங்கல் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். ஸ்கூலுக்கு ரெடி லேட் ஆயிடுச்சு. ஸ்கூலுக்கு குழந்தைய கிளம்பிட்டு சாப்பிட்டு கிளம்புதுங்க. வாங்க பாங்க, சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க.